இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த வருடம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு குரோதி வருடம். தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் துலா லக்னத்துல சனி ஓரையில பிறக்குது. ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் அந்த புத்தாண்டுக்கு ராஜா அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய புத்தாண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நட்சத்திர தேவதைன்னு ஒன்று இருக்கும். இந்த வருடம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டின் நட்சத்திர தேவதை லக்ஷ்மி நரசிம்மர். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடு கனி காணுதல். புத்தாண்டு அப்படின்னாவே கனி காணுதல் தான் ரொம்ப விசேஷம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல சரக்கொன்றை கிடைக்குதான்னு பாருங்க. கொன்றை மலர் மஞ்சள் கலர்ல இருக்குமே, பொன்னிறமா இருக்குமே, அதுதான் சரக்கொன்றை. நீங்க இருக்கிற இடத்துல அது கிடைக்குதான்னு பாருங்க. சிவபெருமான் கொன்றை மாலை அணிந்தவன் இல்லையா, கொன்றை வேந்தனாக இருக்கக்கூடியவன். கிடைக்குதான்னு பாருங்க. இல்லைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பக்தின்ற பேர்ல நிறைய பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணவே கூடாது, இப்படி பண்ணுனா அவ்வளவுதான், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்கலனாலும் தப்பு இல்லை. சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார், 63 நாயன்மார்களில் ஒருவர். சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு பூ இல்லை. என்ன பண்ணார் தெரியுமா? கல்லை தூக்கி போட்டு அர்ச்சனை பண்ணார். தினமும் ஒரு கல்லை எடுத்து சிவபெருமான் மேல போடுவார். ஒரு நாள் அவர் தன்னை மறந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். சிவபெருமான் கூப்பிட்டு கேட்டாராம், சாக்கியா, எப்பவும் என் மேல கல் எடுத்து போடுவியே, இன்னைக்கு போடாம போறியேன். கல்லை எடுத்து போட்டால் கூட பூவால் அர்ச்சனை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடியவன் தான் இறைவன். திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொன்னார்? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைனார். பச்சை கலர்ல இருக்கிற ஒரு இலையை எடுத்து, பச்சையா இருக்கிற ஒரு இலையை எடுத்து இறைவனுக்கு போடுனார். என்ன இலைன்னு அவர் சொல்லல. அதுலதான் அவருடைய சாமர்த்தியம் இருக்கு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு ஆலமர இலைன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோமே, சாமி கும்பிட போகும்போது ஆலமர இலை வச்சுதான் கும்பிடணுமா. ஆலமர இலையே இல்லையே, கிடைக்கலையே, என்ன பண்றது? அப்போ என்னைக்கு ஆலமர இலை கிடைக்குதோ அன்னைக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாமெல்லாம் முடிவு பண்ணிடுவோன்றதுனாலதான் இந்த இலை அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னாரு. நீங்க இருக்கிற இடத்துல சரக்கொன்றை கிடைக்குதான்னு பாருங்க. ஏன்னா சித்திரை தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு சரக்கொன்றை வைத்து வழிபாடு செய்வது விசேஷமானது. அதுக்காக சொல்றேன். இல்லைனாலும் தப்பு கிடையாது. ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடியை புதுசா வாங்கணுமா, இல்லை ஏற்கனவே வீட்டில் இருக்கிற கண்ணாடியை பயன்படுத்தலாமா, இந்த மாதிரிலாம் சந்தேகம் வரும். புதுசு வாங்க முடிஞ்சோம் வாங்குங்க. அல்லது வீட்டில் ஏற்கனவே இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் வச்சு அந்த தாம்பாளத்தில் நிறைய பழ வகைகள் வைக்கிறோம். என்னென்ன பழம்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பழங்கள் வைங்க. முக்கனிகள் வைங்க. மா, பலா, வாழை, வெள்ளரிப்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வைக்கலாம். வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு நாணயங்கள், பணம், ரூபாய் நோட்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை எடுத்து வைங்க. நகைகள், வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்து அந்த கண்ணாடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பழம், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், நகைகள் இதெல்லாம் தெரிகிற மாதிரி வைக்கணும். இதை எங்கே வைக்கணும்? சில பேர் படுக்கை அறையிலே வைப்பாங்க. நான் சொற்பொழிவுக்கெல்லாம் போகும்போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் என்னை சொற்பொழிவுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் சொற்பொழிவுக்கு போகிற போது நான் சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லுவாங்க, அம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே படுக்கை அறையில் தான் வைப்போம். ஏன் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்காம நேராக வந்து அந்த கண்ணாடியில் தான் கண்ணை திறந்து கணிக்காணுதல் பார்ப்பாங்க. அதுக்காகவே நிறைய பேர் படுக்கை அறையில் வச்சுருப்பாங்க. படுக்கை அறையில் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் ஹாலில் வச்சுருப்பாங்க. சில பேர் பூஜை அறையிலே வச்சுருப்பாங்க. பூஜை அறையில் கதவை திறந்த உடனே அந்த கண்ணாடியில் கணிக்காணுதலை பார்க்குற மாதிரி வச்சு அதை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.
காலையில கண்ணு முழிக்கிறதே கண்ணாடியில வந்து தான் முழிக்கணுமா அப்படின்னா ஒரு காலத்துல அப்படிதான் செஞ்சாங்க. இப்ப நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வந்து அந்த கண்ணாடிய பார்க்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கலாம் வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்களே, எங்க ஊர்ல இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதே. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கிளைண்ட் சொல்லுவாங்க, சரக்கொன்றைக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு. எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே நாம எல்லாரும் அத பார்க்கணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் எந்திரிச்சு வந்த உடனே கண்ணாடியில நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ தாம்பாளத்துல அந்த பொருட்கள நம்ம பார்க்கணும். அதன் பிறகு குளிச்சுட்டு நம்ம முறையா பூஜை பண்ணுவோம் இல்லையா? புத்தாண்டுக்கு வீட்ல பூஜை பண்றது, தீப தூபம் வச்சு, நெய்வேத்தியம் வச்சு முறையா பண்ணக்கூடிய பூஜைகள பண்ணுங்க. அன்னைக்கு முக்கியமா சூரியன கும்பிடணும். ஏன்? சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேஷத்துல உச்சம். சூரியன் மேஷத்துக்கு வந்திருக்கிறார் சித்திரை அன்றைக்கு. மேஷத்துல சூரியன் உச்சம். சூரியனை கும்பிடுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பதிகங்கள், பாசுரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் சொல்லுங்க. இந்த புது வருடம் எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை, எங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். நிறைய செல்வ வளத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். அடுத்த வருஷமாவது நாங்க சொந்த வீட்டுக்கு போகணும். அடுத்த வருஷமாவது எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும். இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் வேண்டி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. முக்கியமா யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். என்னுடைய பதிவுகள்லையும் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். யார் அடிக்கடி அன்னதானம் செய்கிறார்களோ அவர்களை கிரகங்கள் எந்த தோஷத்தையும் கொடுத்து சோதிப்பதே இல்லை. இப்ப கிரக தோஷம் நீங்கணும்னா எளிமையான ஒரு வழிபாடு அன்னதானம் செய்வது. புத்தாண்டு அன்றைக்கு யாருக்காவது புத்தாடைகள் வாங்கி கொடுங்க, புத்தாடை தானம் பண்ணுங்க, உணவு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சு நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் நிறைய செல்வ வளத்தை, நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன். நான் சொன்ன மாதிரி கனி காணுதல் அப்படின்ற முறையை சரியா பண்ணி இந்த புத்தாண்டை எல்லாரும் கொண்டாடுங்க. துலா லக்னத்தில் சனி ஓரையில் பிறக்கக்கூடிய இந்த குரோதி புத்தாண்டு உங்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.